ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கூட நியூலி லான்ச்டு Tiago.tv தான் வந்திருக்கு. ஸோ இந்த Tiago.tvல வந்துட்டு என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. Tiago.tvயோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ், அதாவது அவங்களோட டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ ப்ரைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 6.99 lakhsலேருந்து 9.99 lakhs வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு டியாகோவுக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நியூ செட் ஆஃப் ஹெட்லாம்ப்ஸ், பானட்டோட டிசைனை வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கலர் வந்து டேரடான் டியூ அப்படின்னு சொல்லி கால் அவுட் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து லைட்டான ஒரு எல்லோயிஷ் ஷேடு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ ரோட்டில் பார்க்காத மாதிரி ஒரு நியூ செட் ஆஃப் கலர் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லலாம். ஸோ வெஹிக்கிளோட ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதில் வந்துட்டு ஒரு எல்இடி டிஆர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் நாட் அ பை ஃபங்க்ஷனல் ஒன். இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லோ பீம் அண்ட் ஹை பீமுக்கு வந்துட்டு செப்பரேட்டான யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சேட்லி ஃபாக் லேம்ப்ஸ் வந்து Tiago.tvல வந்து ஆஃபர் வந்து பண்ணல. பட் அவங்களோட பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி வேரியண்ட்டில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி Tiago.tv மோஸ்ட்லி சிட்டி யூசேஜ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறனால ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ காஸ்ட் கட்டிங் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் ஹியர் இஸ் யுவர் டாடா மோட்டார்ஸோட லோகோ வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த கிரில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பாடி கலரில் வந்து பர்ஃபெக்டாக வெஹிக்கிளுக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன தான் வந்துட்டு பிளாக் கலரில் வந்து கொடுத்துருந்தாலும் ஸ்போர்ட்டி லுக்குன்னு வந்து சொல்லலாம். பட் இன்டைரக்ட்லி அது வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் தான். ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து ஓவராலாக வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் வந்துருக்கு. அண்ட் ஹியர் இஸ் யுவர் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm அண்ட் வீல் பேசிஸ் 2400 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் டவுட்டான ஒரு ரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக வெஹிக்கிளோட லுக்கையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் வெஹிக்கிளோட டயர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 175/65ல R14 ட்ரம் வீல்ஸ் தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அலை வீல்ஸ் வந்து கிடையாது. இஃப் யூ வாண்ட் வி கேன் கஸ்டமைஸ் வித் ஆக்சரிஸ் அஸ் வெல். அண்ட் Tiago.tvயோட லோகோவோட பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது. ORVயும் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் வந்து பண்ணி அதுலேயே வந்துட்டு இன்டெகிரேட்டராக indicators and 360 camera. and trust me, இந்த 360 கேமராவோட கிளாரிட்டி வந்து ரொம்ப வந்து அமேசிங்காக வந்திருக்கு. அண்ட் கோ டிரைவர் சைடில் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கிடையாது, டிரைவர் சைடில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஹேண்டில்ஸ்லையும் ஒரு க்ரோம் இன்சர்ட்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து அமேசிங்காக வந்திருக்கு. ஸோ இந்த ரியர் டோரில் வந்துட்டு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்லேயும் வந்துட்டு ஒரு சாஃப்ட் டச்சான ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து லைட்டான ஒரு கலரில் இருக்குது. மேபி இட் அட்ராக்ட் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே வந்துட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் நம்மளால் வந்து கேரி வந்து பண்ண முடியும். அண்ட் விண்டோ ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து ஒரு டாகிள் ஸ்விட்சஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ பிஃபோர் ஜம்பிங் டு த ரியர் சீட்ஸ், இந்த வெஹிக்கிளில் Punch.evலேயே மிஸ் ஆன இந்த ரியர் ஏசி வந்துட்டு Tiago.tvல வந்து கொடுத்துருக்காங்க. பட் டைப் சி சார்ஜஸை வந்து மிஸ் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எல்லா ஹெட்ரெஸ்ட்டுமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட்டும் வந்து கிடையாது. ஆம்ரெஸ்ட்டும் வந்து இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெஹிக்கிளோட ரியர் சீட்டில் நான் வந்திருக்கேன். என்னோட ஹைட்டுக்கு நான் இந்த டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மை ஹைட் இஸ் 5.5. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு லெக் ரூம் வந்துருக்கு. தை சப்போர்ட்டும் வந்துட்டு அடிக்வேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹெட் ரூமும் வந்துட்டு 6 ஃபீட்டில் இருந்தீங்கனாலும் வந்து கூட உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஹெட் ரூம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கிராப் ஹேண்டில்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் த ஃப்ரண்ட் ஒன்ல மட்டும் ஒரு சாஃப்ட் க்ளோசிங்கான ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் கிராப் ஹேண்டில்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரியரில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட்டான ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட ஜிபிஎஸ் சிக்னலையும் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறனால Tiago.tvயை வந்துட்டு வித்தவுட் எனி ஹிக்கப்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஹியர் இஸ் யோர் high motor stop lamp and defogger lines, rear wiper and washer. Thank you so much for that, they didn't delete that. And rear la ஒரு LED tail lamps வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் அ கனெக்டட் tail lamp. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆஸ்தட்டிக்கான ஒரு அப்டேட் மட்டும்தானே வந்து தவிர கனெக்டட் tail lamps வந்து கிடையாது. அண்ட் ஹியர் இஸ் யோர் Tiago.tvயோட பேட்சிங் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே தான் வந்துட்டு ரிவர்ஸ் கேமரா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அல்ட்ராசோனிக் சென்சார்ஸோட கவுண்ட் வந்து 2 மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே நம்மளோட ரிவர்ஸ் லைட் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஜம்ப் இன்டு த பூட் ஸ்பேஸ். வெஹிக்கிளோட பூட்டை நம்ம வந்து பார்க்குறப்ப நான் நோட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதோட இந்த பூட்டில் பார்சல் ட்ரே வந்து பாருங்களேன். ஸோ இன்ஜென்ரலாக நம்ம இந்த பூட்டை லிட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்சல் ட்ரே வந்துட்டு இந்த டெயில் டோர் கூட வந்து போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு அதையும் வந்து டெலீட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் யோர் Tiago.tvயோட சார்ஜர். ஸோ இட் இஸ் a 3.3 kW சார்ஜர். நீங்கள் வெஹிக்கிள் வந்து வாங்கும்போது இந்த 3.3 kW சார்ஜர் தான் வெஹிக்கிள் கூட வரும். உங்களுக்கு வந்து 7.2 AC ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வேணும் அப்படின்றப்ப அடிஷ்னலாக 60,000 பே பண்ணி தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் நம்மளோட போர்ட்டபிள் சார்ஜரும் வந்துருக்கு. அண்ட் ஸ்பேர் வீல், நோ ஸ்பேர் வீல் இந்த Tiago.tv பஞ்சர் கிட் மட்டும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அந்த பூட் ஸ்பேஸ் இஸ் 240.
ஸோ நெக்ஸ்ட் த டிரைவர் டோர். ஸோ டிரைவர் டோரில் வந்து ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கோ டிரைவர் சைடில் வந்து ரிக்வஸ்ட் சென்சார் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பட் தே குட் ஹவ் ஆஃபர்ட் இட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பவர் விண்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாகிள் ஸ்விட்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. பட் டிரைவர் விண்டோவில் வந்துட்டு ஒன் டச் டவுன் மட்டும்தான் இருக்குது, ஒன் டச் அப்பு வந்து கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ டீசென்ட்டான மேப் பேக்கெட்ஸும் வந்து இருக்குது. அண்ட் சீட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 6-way அட்ஜஸ்டபிள் மெக்கானிக்கல் சீட்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள்குள்ளே வந்தவொடனே இந்த டியூல் டோன் டேஷ்போர்டு தான் நம்மளை வந்து வெல்கம் வந்து பண்ணுது. ஸோ இந்த வெஹிக்கிளோட டாப்பில் இந்த பார்ட்டில் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக்ஸில் தான் வந்துருக்கு. அண்ட் க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப டீசென்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ கூல்டு க்ளவ் பாக்ஸாகவும் இதை வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்லேயும் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருக்கு, அலாங் வித் 12 வோல்ட் பவர் சர்க்கிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. when it comes to the reading lamps, இதில் வந்துட்டு எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டர்ன் ஆஃப் யுவர் கோ டிரைவர் ஏர்பேக் ஆஸ் வெல். பட் நம்ம யாரும் இதை ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறதில்ல. அண்ட் சன் ஷேட்ஸில் கோ டிரைவர் சைடில் வந்து வேனிட்டி மிரர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் டிரைவர் சைடில் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் ப்ளீஸ் delete this and offer vanity mirror for us. when it comes to the infotainment, இதில் வந்துட்டு 10-inch infotainment வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வயர்லெஸ்லாம் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போக ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி இந்த 360 கேமராவோட கிளாரிட்டி வந்து ரொம்ப வந்து அமேசிங்காக வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் 3Dயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறையா லக்ஸுரி மேனுஃபேக்சர்ஸில் நம்ம ரீசெண்டாக பார்த்ததுல ஒரு 50 lakhs SUV கூட இந்த 3D ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. பட் டியாகோ டிவியில் இதை வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் தி ஆங்கிள்ஸ் ஆஸ் வெல். அண்ட் இது போக இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டயர்ஸை ஒட்டி என்ன இருக்குது, இந்த ட்ரம் வீலை ஒட்டி என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒட்டி பார்க் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹில் ஸ்டேஷனில் ஒரு நேரோவான ரோட்டில் போகிறோம் அப்படின்ற டைம்லேயும் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்விட்ச் டு யுவர் ரியர் டயர் ஆஸ் வெல். அண்ட் நெக்ஸ்ட் டு தி கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்லீக்காக வந்து இருக்குது. ஸோ அவங்களோட ஓல்டு டியாகோ டிவியில் இருந்த கிளஸ்டரையே வந்துட்டு அந்த 5-inch டிஸ்பிளேலேயே இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்ல கலர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக ரீஜனோட மோட்ஸு, வெஹிக்கிளில் சார்ஜ் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்ற எனஃபான டேட்டா இது வந்து ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஈவன் நீங்கள் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் வந்து கூட இந்த ஃப்ளோட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நல்ல கிளாரிட்டியான டீட்டெயில்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஏசி கண்ட்ரோல்ஸ். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட் டாடா மோட்டார்ஸ் ஃபார் திஸ் மூவ். பிகாஸ் இந்த டச் பேட்ஸ் வந்து டிரைவருக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ டிரைவ் பண்ணுற டைமில் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டிங்க்ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நம்மளால இதை பார்க்காமே யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹியர் இஸ் தி ரீஜன் மோட்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு இங்கே மட்டும் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டியாகோ டிவியில் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கிடையாது. பஞ்ச் டிவியிலிருந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் யோர் சார்ஜிங் லெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, 360 கேமராவோட பட்டன்ஸ். அண்ட் ஹியர் இஸ் யோர் மொபைல் டாக். திஸ் இஸ் நாட் அ வயர்லெஸ் சார்ஜிங் டாக். பெட்ரோலில் மட்டும் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மொபைல் பிளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அண்ட் ஆல்சோ என்னடா டைப் சி இல்லையே அப்படின்னு வந்து பார்க்குறப்ப டைப் சி மட்டும் ரொம்ப கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எர்கானமிக்ஸை மட்டும் டாடா மோட்டார்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு சைடில் வந்துட்டு 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படிங்கிறனால இஃப் யூ வாண்ட் you can charge your laptop as well. ஸோ இந்த ரோட்டரி டைல்ஸ் வந்துட்டு பழைய டியாகோ டிவியில் இந்த ஷிஃப்டிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது. ஸோ ரிவர்ஸ் வந்து சம்டைம் ஒழுகலை அப்படின்னா நம்ம 2 வாட்டி திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து கேலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னால் ஃபஸ்ட் டைம் வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப என்னால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஹியர் இஸ் யோர் கப் ஹோல்டர்ஸில் அணில்கள்லாம் என்ன பண்ணுது வந்து தெரியல. ஸோ இந்த ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே கைமீறி வந்து போயிட்டுருக்கு. இந்த வெஹிக்கிளில் நிறைய இடத்துல என்னால் இந்த அணில்களை வந்து பார்க்க முடியுது. அணில்ஸ் எவ்ரிவேர். I don't want to talk about that. And next to the steering wheel. So steering wheel வந்துட்டு இந்த illuminated steering wheel finally டாடா மோட்டார்ஸ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க. பட் இது ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் தான். சில பேருக்கு வந்து illuminated steering wheel வந்து பிடிச்சிருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஸ்டீரிங் வீலாக இருக்கும். பிகாஸ் இது வந்து டஸ்ட்டை வந்து இனிமேல் வந்து அட்ராக்ட் வந்து பண்ணவே வந்து பண்ணாது. அண்ட் யூஸ் பண்ணுறக்கும் வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியல்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டீரிங் வீலோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஸ்டீரிங்கில் ப்ராப்பராக வந்து ஃபிட்டாக இருக்குது. ஸோ பழைய ஸ்டீரிங் வீல் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். பட் இப்போ வந்து அதையும் வந்து சரி பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் இன்ஃபோடெயின்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ், ஃபோனோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் நம்மளோட க்ரூஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோலும் டாடா மோட்டார்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைட் சைட் ஸ்டிக்கில் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லாம்போட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆட்டோ ஹெட்லாம்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வைப்பரோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ரைன் சென்சிங் வைப்பர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்.
அண்ட் இங்கே வந்து பாருங்களேன், இந்த ஏ பில்லரில் 20% ரீசைக்கிள்டு தான் வந்துட்டு யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் டாடா மோட்டார்ஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக்ஸோட பேட்சிங்கும் வந்துருக்கு. அண்ட் ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல் ஸ்டில் வந்துட்டு ஏ பில்லர் மவுண்டிங்கில் தான் வந்திருக்கு. ஆம்ரெஸ்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ when it comes to performance அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, ஸோ இதில் வந்துட்டு 74 PS ஆஃப் பவரும் 114 Nm ஆஃப் டார்க்கும் இந்த எல்லாரும் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. ஸோ தட் இஸ் லாங் ரேஞ்ச். ஸோ இதில் வந்து 2 பேட்டரி பேக் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒன் இஸ் 19.2 kW, அனதர் ஒன் இஸ் 24 kW. ஸோ இதில் இந்த 24 kW மட்டும்தான் அன்லிமிட்டட் வாரண்டி வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஈவி வந்து கான்ஃபிடென்ட்டாக வாங்குறதுக்கு இந்த அன்லிமிட்டட் வாரண்டி வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 205லேருந்து 215 வரைக்கும் வந்து ஒரு C75 ரேஞ்ச் வந்து கிளைம் வந்து பண்ணுறாங்க. பட் உண்மையாலுமே இது ரேஞ்ச் வந்து எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்றது நம்மளோட சேனலில் சீக்கிரமாக ரேஞ்ச் டெஸ்ட்டும் வந்து போஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸ்டே டியூன் ஃபார் தட். when it comes to safety, டாடா மோட்டார்ஸ் இப்போ Tiago.EVயில் 6 ஏர் பேக்ஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சேஃப்டியில் வந்து ஒரு நல்ல கிராஷ் ரேட்டிங்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ABS, EBD, ESP, ஹில் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேஃப்டி பேக்ஸையும் இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த BN கேப், GN கேப் எல்லாமே வந்துட்டு வெஹிக்கிளோட கொலிஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளை வந்து சேவ் பண்ணுறது தான். பட் அது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இல்லைன்னு சொல்லவே போகிறதில்ல. பட் இந்த வெஹிக்கிள் இம்பேக்டே ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ சேஃப்டி விஷயங்களை டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் மற்ற கார் எது வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி விஷயங்கள் வந்து அந்த வெஹிக்கிளில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்து உங்களோட பையிங் டெசிஷனை வந்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்றது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிஃப்ட் ஓக்லாக் சேனலுக்கு இந்த Tiago.EV வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது கோயம்புத்தூரில் இருக்க டஃபே எக்ஸஸ். நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே டெஸ்ட் ட்ரைவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இந்த Tiago.EV வந்துட்டு எஸ்பெஷலி நீங்கள் ஒரு அடிஷ்னல் காராக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ சிட்டிக்குள்ளே தான் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டிரைவிங் பேட்டர்ன் வந்து இருக்க போகுது அப்படின்றப்ப டெஃபினட்டாக இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக வந்து இருக்கும்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.1 மீட்டர் அண்ட் ஆல்சோ வந்துட்டு போதுமான அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ், எஸ்பெஷலி சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறக்காகவே இந்த 360 கேமராஸ், பிளைண்ட் வியூ மானிட்டர் அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளை பார்க் பண்ணுறக்கும் ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் நம்ம ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்டுற டைமில் பார்க்கிங் ஸ்லாட் கிடைக்கிறதே நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஈவியோட யூட்டிலிட்டி, நம்மளோட காஸ்ட் ரிடக்ஷனும் இது வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணிடுது. சிட்டி டிராஃபிக்கு தகுந்த மாதிரி இதோட சைஸும் காம்பாக்ட்னஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளால் வந்து டிரைவும் வந்து பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஈவி அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ஹெசிடேஷன் வந்து என்ன அப்படின்னா பேட்டரியோட வாரண்டி வந்து எப்படி இருக்குமோ அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கும். ஸோ Tiago.EVயில் வந்துட்டு அந்த 24 கிலோவாட்டுக்கு மட்டும் இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து அன்லிமிட்டட் வாரண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இனிமேல் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ மூவிங் ஃபார்வர்டு வந்துட்டு Tiago.EV வந்து வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்றத என்னோட ஒரு வேர்டிக்டாக வந்து சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.